பாத்தியாமா, நல்லவங்களா இருந்திருந்தா இருந்திருப்பாங்கல்ல. அவங்க எப்படி இருப்பாங்க? வந்தவங்கள வான்னு மரியாதை கொடுத்தியா? அக்கா, முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. அவமானம், பெரிய அவமானம். முதல்ல வீட்டுக்குள்ள போறதும் போகாததுமா அபசகுரம் பிடிச்ச மாதிரி ஒரு நொண்டி வந்துடுனா. அதுதான் குறைதுன்னா வந்தவங்கள வாங்கன்னு சொன்னாடா, வரவேற்பு கொடுத்தாடா, கொஞ்சமாவது மதிச்சாலடா. அக்கா செய்த குற்றத்துக்கு தங்கச்சி என்ன செய்யும்? தங்கச்சி வேணுங்கிறதுக்காக தன்மானத்தை விட சொல்றியா? அதை விட உயிரையே விடலாம். அண்ணா அண்ணா, நம்ம மான மாத்திரம் முக்கியம் இல்ல, அதுக்கு என்ன வேண்டாம் செய்யலாம். ஆனா ஒரு பெண்ணோட வாழ்வே நம்ம கையில சிக்கி இருக்கு. நான் காதலிச்சு கைவிட்டேன்னா அந்த அவமானம் உங்களுக்கு இல்லையா? எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே. எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? அண்ணா அண்ணா அண்ணா. சரி சரி, உனக்காக நான் விட்டு தரேன். பெண்ணை இங்க வர சொல்லு, நான் கல்யாணத்தை நடத்துறேன். ஆனா நான் மட்டும் அங்க வரவே மாட்டேன். அண்ணா, அவங்க ஏழையா இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் பொண்ணை கொடுக்கறவங்க வழிய நம்ம வீடு தேடி வருவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணா தம்பி, ஒரே வார்த்தை, மரியாதை உங்க வாசல் நான் மிதிக்க மாட்டேன். மன்னிச்சிடுங்க. நீங்க வந்த போது நான் ஏதோ மனவேதனையில இருந்தேன். அதனால உங்களை வாங்கன்னு கேட்க கூட மறந்துட்டேன். அதுக்காக மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க, என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க. சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டு செய்ய. தம்பி, உனக்கு சந்தோஷம் தானே? அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்டேன். என்ன அதனால என்னடா? தம்பி, அவங்க சாப்பிட வேண்டிய ஏற்பாடு செய்ய. அவங்க சொல்லாம போயிட்டாங்களே. பரவாயில்ல, தனியா போறாங்க. வண்டி எடுத்துட்டு போய் உங்களை வீட்டுல விட்டுருவாங்க. சரிங்க. மணி, வா, வண்டியை பாத்துக்க. அண்ணி 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 அண்ணி, நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா? நல்லா கேட்டது. கேட்டுமா நிக்காம வந்துட்டீங்க? என் மேல ஏதாவது கோபமா? ஐயோ இல்ல தம்பி, நீங்க என்ன அண்ணி அண்ணின்னு பாசத்தோட அழைச்ச அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு தனி ஆனந்தமே உண்டாச்சு. இன்னும் நீங்க என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடட்டுமேன்னு தான் நான் பேசாமலே வந்துகிட்டு இருக்கேன். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இப்பவே எங்க அண்ணன் கிட்ட போய் உங்களை பத்தி சொல்லி வள்ளி எங்க வீட்டுக்கு குலக்கொடியா வர்ற மாதிரி உங்களை அண்ணனுக்கு கட்டி எங்க வீட்டு வழக்கா கொண்டு போய் வச்சுக்கிட்டா எனக்கு தாய் இல்லாத குறையும் தீர்மையா யோசிக்கிறேன். தம்பி, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நான் நினைச்சா நிச்சயம் நடத்தியே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ நான் சொன்னா எங்க அண்ணன் தட்டவே மாட்டாரு. ஆனா ஒரு பெண்ணை காதலிச்சு தான் சாகுற வரைக்கும் வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்கிறதுன்னு வாக்கு கொடுத்தாராம். ஆனா அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போச்சு. இறந்து போயிட்டாளா? அவன் செத்தே போயிட்டாளா? அண்ணே அண்ணே, அண்ணன் காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்னதும் நீங்க ஏன் அதிர்ச்சி அடையறீங்க? அதுவா, ஒண்ணுமில்ல தம்பி, ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணுடைய முடிவை என்னுடைய நிலையையும் நினைச்சு பார்த்தேன். துக்கம் தாங்க முடியல. அப்படின்னா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. அத நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சொல்லுங்க நீ, சொல்லுங்க. என்ன ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கிறதா சத்தியம் செய்து கொடுத்தாரு. என் கால உடைஞ்சு போனது தெரிஞ்சதும் என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் அந்த அயோக்கிய? சொல்லுங்க. அவன் எங்க இருந்தாலும் இப்பவே கொண்டு வந்து அவன் செஞ்ச துரோகத்துக்கு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு உங்க கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறேன். சொல்லுங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம்.
எனக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு காரணமா ஒருவேளை உங்களுக்கு என் தங்கச்சிக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் நின்னால நின்று போயிடும். வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் முடிவாயிருக்கு உங்க கல்யாணம். முதல்ல அது நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் காலம் வரும்போது நான் சொல்றேன். தம்பி, என்ன நீங்க தாயின்னு சொன்னீங்க. நான் கூட என் தங்கச்சிக்கு தாயா இருந்துதான் அவளை நான் வளர்த்தேன். அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. அவ ஏதாவது தப்பு தவறு செய்துட்டா அவளை மன்னிச்சு கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. வள்ளியை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி கேட்டீங்க, சரின்னு சொன்னது சொன்னாங்களே வந்துட்டீங்களே, ஏன்? அதுவா வந்து உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதும் தான் எனக்கு நிம்மதியே ஏற்பட்டுச்சு. உடனே கல்யாண காரியத்தெல்லாம் கவனிக்கலான்னு தான் அவசரமா வந்துட்டேங்க. சரி வாங்க, கார்லயே கொண்டு போய் விட்டுறேன். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க நீ வாங்க. எங்க மணியை காணோம்? எங்க போயிருக்கோம்? ஏதாவது வேலையா போயிருப்பான். நீங்க உட்காருங்க, வாங்க. எல்லாம் அலங்கோலமா கிடக்குது. வள்ளி, 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 வள்ளி. ஐயோ, இதெல்லாம் ஏன் இப்படி கிடக்குது? வள்ளி, வள்ளி, தம்பி, இங்க பாருங்க. வள்ளி காணுங்க. ஐயோ, வீடெல்லாம் ஒரு அலங்கோலமா கிடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. ஐயோ, நான் என்னங்க செய்யணும்? கவலைப்படாதீங்க. புரியலைங்களே. வள்ளி இருக்கிற தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க. தம்பி வாடா, வள்ளி எங்க இருக்கான்னு காட்டு. நிதானிச்சு பேசு. எங்க குடும்பத்தில் இதுவரை யாருமே நம்பிக்கை துரோகம் செய்ததே கிடையாது. எங்க பரம்பரையை நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் பண்புக்கும் உறவிடமானது. அது இந்த ஊருக்கே தெரியும். இல்ல, அத்திப்பழம் பாக்குறதுக்கு வெளியே அழகாவும்
உள்ள பூச்சியும் புழுவமா இருக்கிற மாதிரி ஊருக்கு நல்லவங்களாவும் சொந்த வாழ்க்கையில மோசக்காரர்களாவும் இருக்கீங்க. நிறுத்து. நீ யாரை சொல்ற? வேற யாரும் இல்ல, உங்க அண்ணனை தான் சொல்றேன். வள்ளி, என்ன ஆயிரம் நான் சொல்லு. எங்க அண்ணனை பத்தி மட்டும் சொல்லாதே. அவர் உத்தமன் இல்ல. எங்க அக்காவை காதலிச்சு அவ காலை இழந்துட்டான்னு தெரிஞ்சது கைவிட்ட மோசக்காரன். அப்படியா? அண்ணா நில்லு. அண்ணா, அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? சொல்லு. ஏன் பேசாம நிக்கிறேன்? உண்மையை சொல்லு. ஆமா. அப்போ உயிரோட இருக்கவங்க தான் செத்து போயிட்டாங்கன்னு கதை கட்டினியா? ஆமா. ஏன் அப்படி சொன்ன? ஒரு நொண்டியை கட்டிக்க நான் விரும்புறேன். நொண்டியா? அவ யாருக்காக நொண்டியானா? அதுக்காக ஒரு நொண்டியை கட்டிக்கிட்டா ஊர்ல உள்ளவங்க பண்ணையாட்கள் பாக்குறவங்க எல்லாம் ஒரு நொண்டியை கட்டிக்கிட்டவன் சரியா சிரிப்பாங்களே. அப்படி என்ன வாழ்க்கை நடத்த சொல்றியா? நிறுத்து. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கால் போயிட்டதுனால சுலபமா காரணம் சொல்லிட்டேன். அந்த உத்தமி கழுத்துல தாலியை கட்டி அவளோட குடும்பம் நடத்திய பிறகு தெய்வாதீனமா எதிர்பாராதபடி இப்படி ஒரு குறைபாடு ஏற்பட்டிருந்தா அப்படி வேண்டாம் சொல்லுவியா? தம்பி, ஊர் உலகம் பார்த்து சிரிக்குங்கிறதுக்காக தொட்டு தாலி கட்டி அந்த குடும்ப தேவதையை தெருவில் அனாதையா தெரிய விடுவியா? ஐயோ தம்பி, அன்புலையும் பண்புலையும் குறை இல்லாம இப்பவே பெருசு இருக்கிற அந்த வீட்டு விளக்க தூக்கி வீதியில இருக்கிறவியா? இல்லடா இல்லடா, என்ன மன்னிச்சிடுறா தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. மீனாட்சி, 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 எங்க இருக்கிற மீனாட்சி? எங்க இருக்கிற மீனாட்சி? எங்க இருக்கிற மீனாட்சி? மீனாட்சி, என்ன மன்னிச்சிடு மீனாட்சி, என்ன மன்னிச்சிடு. இந்த துரோகிய மன்னிச்சிடு மீனாட்சி. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க வாயால் அப்படிலாம் சொல்லாதீங்க. மீனாட்சி, 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 மீனாட்சி. தம்பி கொண்டடா. தம்பி, நீ வயதில சின்னவனா இருந்தாலும் என் மனக்கண்ண திறந்த தெய்வமடா தெய்வம். அண்ணா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நேரமாகு. வள்ளி, தம்பி, 2 பேர் மாற மாத்தீங்க. அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ண. பரவாயில்லையா? பரவாயில்ல, பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அன்னைக்கு மருதையனை தான் கட்டிக்குவேன்னு இப்படி வாதம் பிடிக்கிறப்போ நான் உன்னை தவறா நினைச்சேன். ஆனா இப்போதான் உன்னுடைய ரத்த பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை தங்கச்சி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உன் அக்காவை அடைஞ்சதுக்காக நானும் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்ல, உன் வாழ்வை பாழாக்குனவங்க வீட்டுக்கு உன் தங்க வாழ்வுக்காக வலிய போய் மன்னிப்பு கேட்டு இப்ப என்ன மணமகளாக்கி நீ தெய்வ திருமகளா உயர்ந்துட்ட. தெய்வ திருமகளா உயர்ந்துட்ட. ஆமாண்டி, நீங்க தான் தெய்வ திருமகள். தெய்வ திருமகள். முருகா, எங்க சின்ன மாமா கல்யாணத்தை ஜம்முன்னு முடிச்சு வச்சுட்டேன். கையோட என் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. ருக்கு, இந்த பாரு, நான் தயாரா வந்திருக்கேன். இந்தா மாலை. எப்படி பெரியம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ருக்கு, மாப்பிள்ளை மாலை மாத்து. சின்ன மாமா, இந்தா நீ எப்படி அச்சாரமே நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன். ஊதுங்க.